ரொம்ப அமைதியா இருக்குமா. இந்த இடம் எப்பவுமே அப்படிதாம்மா. டிராபிக் நாய்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. போட சொல்லியிருக்கேன். அம்மா இங்க பக்கத்துல பீச் இருக்கா? ஏ பொங்கல் பொங்கல். விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. அதுக்குள்ளதான் விளையாடணும், சரியா? சரி. பாத்து போ. சரிம்மா. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஆனா ஆனா இவ்வளவு பெரிய ஊர்ல அவன் எங்க போவான்? அவனே அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணல. அவன் ஜாலியா தானே இருக்கான். அவன் உனக்கு தானே போறாங்க. இங்க வெளியே எங்கேயாவது போனா யாரு கண்ணிலையாச்சும் பட்டுருவான். மட்டும் இல்ல, நீயும் எங்கேயும் வெளியில எல்லாம் போய்கிட்டு இருக்காத. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காத. வீட்டை காலி பண்ண சொல்லிடுவான். அதனாலதான் சொல்றேன். அம்மா நீ யாருக்கிட்டயும் காய்கறி பால் இதெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போகணும்ல. அதெல்லாம் வருவேன். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத. அப்புறம் கிறிஷோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க யார கேட்டை லாக் பண்ணிடு. வெளியில லைட்டை ஆன்ல வைக்காத. ஆஃப் பண்ணியே தான் இருக்கணும். இத எல்லாத்தையும் ஒரு போர்ட்ல எழுதி மாட்டி வெளியே வச்சிரு. இதெல்லாம் வீடால என்னது? இதுக்கு நீ எங்களை ஜெயிலே அவை போதும். உடனே இங்க வந்து நின்னுடுவாங்க. அப்புறம் இவலாம் புரியுதா? அம்மா 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 வெளிய ப்ளே. இல்லம்மா, அந்த அளவு அவ பயத்துல இருக்கா. செஞ்சா போதுன்னு நானே அவ வாழ்க்கையை இருட்டாக்கிட்டேன். அந்த பாவக்கிட்ட வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கணும்னு அவ பயப்படுறா. அவளை விட எனக்கு ஆனா அவளை பத்தி அவ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவளை ஏத்துப்பாங்களோ என்ன ஒண்ணு கவலையா இருக்கு. போற நீ பழக்கம் இல்லை சார். பிடிங்க சார். வாங்க சார். சரிப்பா. சனிக்கிழமையாச்சு. உனக்கு ஸ்கூல் கூட கிடையாது. எங்க போயிருப்பாங்க? வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல. இல்லையேக்கா, நானும் அவங்கள பார்க்க தான் வந்தேன். ஆனா என்ன, நாங்களும் கொஞ்ச நாளா பார்க்கல. எங்க போயிருப்பாங்க தெரியலப்பா. அந்த அக்காக்கு வேற அடிக்கடி உடம்பு முடியாம போகுது. 2 நாளா இல்லையா? உடம்பு வர சரியில்லை. வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், இவனுக்கு கறி மீன் செய்யணும்னா என்ன பண்றது? எங்க இருக்கு? உள்ளதாண்டா இருக்கு. எடுத்துக்க போ. அவன் எதுக்கு உனக்கு கால் பண்றான்? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சொல்ற மாதிரி சொல்லு. எங்க போயிட்டு எப்படி இருக்கீங்க? நான் முத்து பேசுறேன். தெரியுது. என்னப்பா சொல்ற நீ? ஆமாமா, 2 நாளா நீங்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. எதுவும் பிரச்சனையாமா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? என் பொண்ணு வேற ஊர்ல வீடு பார்த்து தங்க வச்சுட்டாப்பா. இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க அன்னைக்கு பேசின எதையுமே நாங்க பெருசா எடுத்துக்கலாமா? இதோ கோவத்தை நானும் மீனாவும் வர்றோம்மா. நீங்க எங்களை பத்தி கவலைப்பட வேணாம். அதே மாதிரி நீங்க சொல்ற முத்து, கிறிஷ் மனசுலயும் தேவையில்லாத எண்ணத்தை நீங்க வளர்க்கவும் வேண்டாம். அம்மா சூப்பர்மா. இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்க. இது எனக்கு போதும். இங்கேயும் அவன் தேடி வந்துருவான். இனிமே அவன் கால் பண்ணா எடுக்காத. ஏன் இப்படி பேசுறாங்க? இவங்களாம் பேசுற மாதிரியும் இல்லை. ஆபீஸ் ரூமுக்கு நான் பாத்துக்கிறேன். முத்து வேண்டான்னு தான் சொன்னா. நான் பேசி அப்படியே சமாளிச்சுட்டா. வணக்கம் சார். தான் இருந்தாரு. அவரு எங்களுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஆமா சொன்னாரு. அவரு இது வரைக்கும் நாங்கெல்லாம் வேலை பார்த்தோம். 2 வருஷத்துக்கு முன்னால் தான் ரிட்டையர்ட் ஆனேன். எல்லாரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு தூங்கிக்கிறீங்க. நல்ல விஷயம்தான். இங்க அக்கௌண்டன்ட் வேலை ஃபுல் டைம் ஜாப் ஒன்று வேகண்ட் ஆகும். அப்ப நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கலாமே. சரி சார். இப்ப 2-3 மாசம் உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல கொடுத்துருங்க. நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். புது ஸ்கூலா? உள்ள இன்னும் சூப்பரா இருக்கும்.
ஆனா ஸ்கூல் விட்டோன்னு ஸ்கூல் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிம்மா. பார்த்து வருவாங்க. பாவம் இங்க தனியா என்ன பண்ணுவான்? இப்ப என்ன திரும்ப ஊருக்கே போற? பிடிக்கும். கேட்டியா? நீ தேவையில்லாம யோசிக்காத. புது ஸ்கூல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கும். சொல்லிருக்காரு, இன்னும் 2 வாரத்துல ஆடிட்டர் வந்துருவாரு. அப்ப கால் பண்றோம், நீங்க வந்துருங்க. அத பத்தி எல்லாம் உனக்கு என்னமா கவலை? கிரிஷ் ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். நீ வா. ஏய் நில்லுடா. ஸ்கூல் முடிஞ்சோடனே கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும், சரியா? யார் இவனா? ஊர் அவங்களுக்கு தொல்லையெல்லாம் கொடுக்க கூடாது. சரியா? அம்மா, நான் உன் வீட்லயே வந்து இருக்கட்டுமா? இல்ல கிரிஷ், ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம், சரியா? மீனா, போய் குளிச்சுட்டு வந்துருங்க. முதல்ல நான் சொல்றது கேளு மீனா. நீ கிறிஷோட ஊருக்கு ஒரு சவாரி வந்துச்சு, அதனால அங்கே போனேன். யோசனையில தான் நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்களோட வீடு பூட்டி இருந்துச்சு. அப்படியா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. நானும் ஃபோன் பண்ணேன் மீனா. நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே தேடி வந்து தொந்தரவு பண்ற வேலை. அப்ப இன்னும் அவங்க கோவமா தான் இருக்காங்களா? ஆமா மீனா. ஆனா ஏன் அவங்க அப்படி பேசுறாங்கன்னா எனக்கு உண்மையா இருந்திருக்கும்ல. ஏன் கிறிஷோட பாட்டி இப்படி பேசுறாங்க? வேலை எனக்கும் அதாங்க ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சாந்தமா பேசுறவங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போனப்ப கூட வேற யாருக்காவது பிடிக்கலையா தெரியல. ஏமா? ஆமா மீனா, கிறிஷ் கதையே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே தெரிய வந்துச்சு. கிறிஷோட விஷயத்துல என்னங்க ஒருத்தையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தா. ரிலாக்ஸ் ஆயிட்டு போ. ஹலோ கைஸ், ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மாற்றப்படுத்தும் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் சரி உங்களுக்கு உண்டான அதுக்குண்டான ஒரு வீடியோ இருக்கட்டும், அதுக்குண்டான எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லாத்தையும் நீட்டாக கொடுத்துருவேன். அது வந்து ஏன்னா இப்போ வந்து இப்போ ரீசெண்டாகவும் சரி ரீசெண்டாகவும் சரி நம்ம அதிகபட்சம் பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, குட்டி சின்ன சின்ன விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது. பட் இன்னுமே கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும் சரி, வீடியோஸாக இருக்கட்டும் சரி, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெடிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் கரெக்டாக அது பயன்படுத்தி கரெக்டாக வந்து சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும். பட் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் சில விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசுப்படுத்தி பேச முடியாது. அதை அப் அண்ட் டவுன் பண்ணி நம்ம பேச முடியாது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதோட வீடியோவோட சோர்ஸு அதோட நம்மளோட இருக்கிற எல்லா விஷயமும் வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அப் அண்ட் டவுன் எல்லாம் நீட்டாக கொண்டு போய் அதை அப்சர்வ் பண்ணி கொண்டு போகலான்னு தான் நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏது எப்படி என்னங்கிறது. ஸோ எதுவும் இருந்தாலும் சரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவோம். ஆனால் இனி பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதை கீப்பப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் வரக்கூடிய எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறதே நம்ம கரெக்டாக சூப்பராக அதை மெயின்டைன் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நீட்டாக பக்காவாக பார்த்து நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணலாங்கிறது நம்ம கரெக்டாக அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமும் நம்ம
தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம்னு கூட நமக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை அனலைஸ் பண்ணி எப்படி என்ன பண்ணலாம் ஏது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி இதை பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். அதையும் நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ணி என்ன பண்ணலான்றது நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், சொல்லக்கூடாது, அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஏன்னா நம்ம காலையில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா அது ஒரு வியூஸ் போகாமல் இருக்கும். அதில் ஸோ அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கும். ஆனால் அந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வராத மாதிரி வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம அடுத்து பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் சரி, பண்ணக்கூடிய எல்லா ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக கீப்பப் பண்ணி என்ன பண்ணணுங்கிறதை நம்ம கரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முறையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு நிமிஷம் நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி கீப்பப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தோம்னாலே நம்ம அதை கரெக்டாக கீப்பப் பண்ணிவிட்டு அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதனால சொல்லுவேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை கொண்டு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் கிடையாது. அது நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக கொண்டு வந்து நம்மளுக்கு உள்ளானது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்கிறது எந்த ஒரு மாற்றம் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுங்கிறது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் நம்ம ஏன்னா ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக கொண்டு வந்து கீப்பப் பண்ணி கரெக்டாக கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கி நம்ம அதை ஒரு பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஸோ இதுவும் ஒரு முறை நம்ம அதை வெயிட் பண்ணி என்ன எது பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கீப்பப் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்ட் பண்ணி எப்படி என்ன ஏது பண்ணலாங்கிறது நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நீட்டாக பார்த்து கரெக்டாக வச்சிடலாம். ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. அதனால ஸோ இதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எப்படி என்னங்கிறதே நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் சரி அப்டேட்டுங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்றம் கொடுத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன அப் அண்ட் டவுன் சில விஷயங்கள் மாற்றமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கொடுத்தும் கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிற ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எப்படி என்ன பண்ணால் எது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஸோ இதுவாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாற்று கருத்தான விஷயம் என்ன அப்படின்னா சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும். பட் அதை நம்ம எப்படி பயன் பண்ண போகிறோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எதுவும் இருந்தாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணலாம். சொல்ல வரேன். ஸோ அதனால் இனிமேல் இதை பற்றி நம்மளோட வீடியோஸில் கருத்து என்னங்கிறத நம்ம கரெக்டாக போட்டு இது பண்ணிடுறோம். ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.